வணக்கம். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம், அதாவது நம்ம டிஎன்எஸ்டிசி வேலை வாய்ப்புக்காக ஆயிரக்கணக்கான பேர் காத்துக்கிட்டு இருக்கீங்க. ஆமா, குறிப்பா இந்த டிரைவர் மற்றும் கண்டக்டர் வேலைக்கு தேர்வு எழுதிட்டு. ஆமா, அடுத்தது என்ன ஆகும்னு ஒருவித பதற்றத்துல இருக்கிறவங்களுக்கு நாம இன்னைக்கு சில விஷயங்களை தெளிவுபடுத்த போறோம். சரி, இது வெறும் ஒரு செய்தி வாசிக்கிற மாதிரி இருக்காது. என்ன நடக்குது, ஏன் இந்த தாமதம், இனிமே என்ன நடக்கலாம்னு கொஞ்சம் ஆழமா அலச போறோம். நாம ரெண்டு முக்கியமான கேள்விக்கு பதில் தர போறோம். ஒன்னு, இப்ப அப்பாயின்மெண்ட் ஆர்டருக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களோட நிலைமை என்ன? அவங்களுக்கு எப்ப ஆர்டர் கிடைக்கும்? இது முதல் கேள்வி. ஆமா. ரெண்டாவது, இனிமே டிஎன்எஸ்டிசிக்கு அப்ளை பண்ணலாம்னு நினைக்கிறவங்களுக்கு. ஆ, இது ரொம்ப முக்கியம். அடுத்த ஆட்சேர்ப்பு எப்படி இருக்கும்? இந்த புதுசா வந்த டிசிசி, அதாவது ஒருங்கிணைந்த ஓட்டுநர் நடத்துனர் முறை தொடருமா? இல்ல பழையபடி தனித்தனியா ஆள் எடுப்பாங்களா? இந்த ரெண்டு கேள்விக்கும் விடை தேர்றது தான் இன்னைக்கு நம்மளோட நோக்கம். சரி, வாங்க முதல் விஷயத்திலிருந்து ஆரம்பிக்கலாம். இப்போ தேர்வு எழுதி சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் எல்லாம் முடிச்சிட்டு பல மாசமா காத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட நிலைமை என்ன? அவங்களுக்கு இந்த ஆதாரம் என்ன சொல்லுது? இந்த ஆதாரம் அவங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்குது. அதாவது ஜனவரி மாசத்துக்குள்ள பணி நியமன ஆணைகள், அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ஸ். ஆமா, அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ஸ் கொடுக்கப்படும் ரொம்ப உறுதியா சொல்லுது. ஓ, அப்போ நிறைய பேர் நினைக்கிற மாதிரி இந்த ப்ராசஸ் நின்னு போகல. நிச்சயமா இல்ல. அதுதான் இங்க நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம். ஒரு நிமிஷம், இதுதான் எனக்கு கொஞ்சம் உறுத்தலா இருக்கு. மாச கணக்கா எந்த ஒரு தகவலும் இல்லாம இருந்துச்சு. ஆமா, அதனால நிறைய பேர் இந்த ப்ராசஸையே கைவிட்டுட்டாங்கன்னு நினைச்சிட்டாங்க. திடீர்னு ஜனவரிக்குள்ள ஆர்டர் வரும்னு இந்த சேனல் எப்படி இவ்வளவு உறுதியா சொல்ல முடியுது? நல்ல கேள்வி. ஆதாரம் சொல்ற காரணம் என்னன்னா, இந்த தாமதத்துக்கு காரணம் வேலைகள் நின்னதில்ல. ஆனா ரொம்ப முக்கியமான ஒரு கடைசி கட்ட சரிபார்ப்பு பண்ணி நடந்துகிட்டு இருக்கு. கடைசி கட்ட சரிபார்ப்பா? ஆமா, ஃபைனல் ஸ்டேஜ் வெரிஃபிகேஷன் சொல்றாங்க. வெயிட் பண்ணுங்க, ஏற்கனவே சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு எல்லாரையும் கூப்பிட்டு ஒரிஜினல் சர்டிபிகேட்ஸ் எல்லாம் வாங்கி பார்த்தாங்களே. அதுக்கப்புறம் என்ன இது ஃபைனல் ஸ்டேஜ் வெரிஃபிகேஷன்? இது சும்மா வேலையை தள்ளி போட இன்னொரு காரணமா தெரியுதே. புரியுது நீங்க சொல்றது. ஆனா ஆதாரம் இது தெளிவா விளக்குது. நீங்க சொல்ற மாதிரி முதல்ல நடந்தது நேரடியான சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன். ஆமா, அப்போ உங்க ஒரிஜினல் சர்டிபிகேட்ஸ் எல்லாம் சரியா இருக்கான்னு மட்டும் பார்த்தாங்க. ஆனா இப்போ நடக்கிறது வேற. ஓ, நீங்க வேலைக்கு அப்ளை பண்ணும்போது ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்திருப்பீங்க இல்லையா? ஆமா, கொடுத்திருப்போம். அந்த அப்ளிகேஷன்ல நீங்க கொடுத்த தகவல்களையும் இப்போ வெரிஃபிகேஷன்ல கொடுத்த ஒரிஜினல் சர்டிபிகேட்டையும் ஒன்னொன்னா வச்சு ஒப்பிட்டு பார்க்கற வேலை தான் இது. ஓ, அப்படியா? அப்போ அப்ளிகேஷன்ல ஒரு சின்ன எழுத்துப்பிழை இருந்தா கூட அதை ஒரிஜினல் சர்டிபிகேட்டோட ஒப்பிட்டு சரி பார்க்கறாங்க. அதேதான். இது ரொம்ப நுணுக்கமான வேலையாச்சு. ஆயிரக்கணக்கான விண்ணப்பங்களுக்கு இது செய்யணும்னா நிச்சயம் நேரம் எடுக்கும். மிக சரியா சொன்னீங்க. இதுதான் ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி நடக்கிற கடைசி மற்றும் முக்கியமான படி. சரி. இந்த வேலை முடிஞ்ச உடனே செலக்ட் ஆனவங்களோட லிஸ்ட இறுதி செஞ்சு அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ரெடி பண்ற வேலைய ஆரம்பிச்சிடுவாங்க. ஓஹோ. அதனால தான் இந்த ரெண்டு வேலையும் முடிச்சு ரிசல்ட்டையும் அப்பாயின்மெண்ட் ஆர்டரையும் ஒன்னாவே ஜான்வரிக்குள்ள கொடுத்துடலான்னு இந்த ஆதாரம் சொல்லுது. சரி, ஒரு யூடியூப் சேனல் சொல்றத நம்ம எந்த அளவுக்கு நம்புறது? காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு அதிகாரப்பூர்வமான உறுதி தேவை இல்லையா? கண்டிப்பா இதுக்கு அரசாங்கம் தரப்புல இருந்து ஏதாவது உறுதி இருக்கா, இல்ல இது வெறும் கணிப்பு தானா? இருக்கு. இதுதான் இந்த தகவலோட நம்பகத்தன்மையை அதிகப்படுத்துது. சொல்லுங்க. போக்குவரத்து துறை அமைச்சர் திரு சிவசங்கர் டிசம்பர் 16ஆம் தேதி பத்திரிகையாளர்களை சந்திச்சப்போ இத பத்தி பேசியிருக்காரு. ஓகே, என்ன சொல்லிருக்காரு? எழுத்து தேர்வு, நேர்முக தேர்வெல்லாம் முடிஞ்சிடுச்சு. இப்போ சான்றிதழ் சரிபார்ப்பு பணிகள் நடந்துகிட்டு இருக்கு. அது முடிஞ்சதும் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும்னு அவரே சொல்லியிருக்காரு. இருங்க, அமைச்சர் சான்றிதழ் சரிபார்ப்பு நடக்குதுன்னு தான் சொல்லியிருக்காரு. ஆனா இந்த யூடியூப் சேனல் ஜனவரிக்குள்ள அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடைக்கும்னு சொல்றாங்க. அமைச்சரோட ஒரு பொதுவான பதில வச்சு இவ்வளவு உறுதியான ஒரு தேதியை சொல்ல முடியுமா? இது கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்ற மாதிரி இல்லையா? நீங்க கேக்குறதுல நியாயம் இருக்கு. அமைச்சர் ஒரு குறிப்பிட்ட தேதியையோ மாசத்தையோ சொல்லல, உண்மைதான். அப்புறம் ஆனா அவர் சொன்ன வார்த்தைகளை கவனிக்கணும். பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றனர், விரைவில் அடுத்த கட்ட நடவடிக்கை. சரி. இது என்ன சொல்லுதுன்னா, ப்ராசஸ் எங்கேயும் நிக்கல, அது வேகமா தான் போயிட்டு இருக்குன்னு அரசாங்கமே உறுதிப்படுத்துது. இத வெச்சு இந்த ஃபைனல் வெரிஃபிகேஷன் முடிய எவ்வளோ நாள் ஆகும், ஆர்டர் ரெடி பண்ண எவ்வளோ நாள் ஆகும்னு கணக்கு போட்டு இந்த யூடியூப் சேனல் ஜான்வரிங்கிற முடிவுக்கு வந்திருக்காங்க. இது ஒரு எடுகேட்டட் கெஸ். ஓ, அப்போ அமைச்சரின் பேச்சு இவங்களோட கணிப்புக்கு ஒரு பெரிய பலத்தை கொடுக்குது. ஆமா, நிச்சயமா. அப்போ இதுல இருந்து நாம எடுத்துக்க வேண்டிய செய்தி இதுதான்: காத்துக்கிட்டு இருக்கிறவங்க கவலைப்பட தேவையில்லை, வேலைகள் நடந்துகிட்டு தான் இருக்கு. கரெக்ட்.
ஜனவரியில ஒரு நல்ல செய்தி வர்றதுக்கு வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கு. ஒரு சின்ன நம்பிக்கையோட இருக்கலாம் இல்லையா? நிச்சயமா. பல மாசமா ஏன் ஒரு வருஷத்துக்கு மேல இதே நம்பி இருக்கிறவங்களுக்கு இந்த ஒவ்வொரு நாளும் ஒரு யுகம் மாதிரி இருக்கும். ஆமா, அது உண்மைதான். அவங்களுக்கு இந்த தகவல் ஒரு பெரிய ஆறுதல். உங்க வேலை நின்னு போகல, அது சரியான பாதையில தான் போயிட்டு இருக்கு. அப்போ இப்ப காத்திருக்கிறவங்களுக்கு ஜனவரியில ஒரு நல்ல செய்தி வரலான்னு தெரியுது. ஆனா அவங்களோட கதை ஒரு பக்கம் இருக்கட்டும். ம், இனிமே டிஎன்எஸ்டிசி வேலைக்கு முயற்சி பண்ணலான்னு இருக்கிற ஆயிரக்கணக்கான இளைஞர்களோட மனசுல ஒரு கேள்வி ஓடிட்டே இருக்கும். ஆமா. அடுத்த ஆள் சேர்ப்பு எப்படி இருக்க போகுதுன்னு. அதேதான். இந்த டிஎஸ்சிசி முறை, அதாவது ஒரே ஆள் டிரைவராவும் கண்டக்டராவும் வேலை பார்க்குற முறை தொடருமா? இது பெரிய குழப்பமா இருக்கு. இந்த குழப்பத்துக்கு ஆதாரம் ஒரு தெளிவான சந்தேகத்துக்கே இடமில்லாத ஒரு முற்றுப்புள்ளிய வைக்குது. அப்படியா? ஆமா, இனிமே இந்த டிசிசி முறை கிடையாது. அடுத்த ஆள் சேர்ப்புல டிரைவர் வேலைக்கு தனியாகவும் கண்டக்டர் வேலைக்கு தனியாகவும் தான் ஆள் எடுப்பாங்க. ஓ, இது ஒரு மிக முக்கியமான கொள்கை மாற்றம். ஆமாம். இது உண்மையிலே ஒரு பெரிய கொள்கை முடிவு. ஒரே ஒரு தடவை முயற்சி பண்ணிட்டு உடனே கைவிடுறாங்கன்னா, ம், இந்த ஒருங்கிணைந்த முறையில ஏதோ பெரிய நடைமுறை சிக்கல் இருந்திருக்கணும்னு தோணுது. நிச்சயமா. ஒருவேளை டிரைவர், கண்டக்டர் 2 லைசன்ஸும் வச்சிருக்கிற தகுதியான ஆட்கள் போதுமான அளவுக்கு கிடைக்கலையா? அல்லது ஒரே ஆள் 2 வேலையும் பார்க்கறது நிர்வாக ரீதியா கஷ்டமா இருந்திருக்குமா? நீங்க கேக்குற கேள்விகள் தான் இந்த முடிவுக்கு பின்னாடி இருக்கிற காரணங்களா இருக்க முடியும். யோசிச்சு பாருங்களேன், ஒரு டிரைவரோட மனநிலை வேற, ஆமா, கண்டக்டரோட வேலை பழு வேற. ரெண்டையும் ஒரே ஆள் மேல சுமத்துறப்போ அவரோட செயல்திறன் பாதிக்கப்படலாம். அது மட்டும் இல்லாம கிராமப்புறங்கள்ல நிறைய பேருக்கு ஹெவி வெஹிக்கிள் லைசன்ஸ் இருக்கும். ஆனா கண்டக்டர் லைசன்ஸ் இருக்காது. கரெக்ட். அதே மாதிரி படிச்ச இளைஞர்கள் கண்டக்டர் லைசென்ஸ் வச்சிருப்பாங்க, ஆனா அவங்களுக்கு டிரைவிங்ல ஆர்வம் இருக்காது. அப்போ இந்த டிசிசி முறையால தகுதியான ஆட்கள் இழக்க நேரிட்டு இருக்கலாம். அதான், இதையெல்லாம் யோசிச்சு தான் இந்த முடிவு எடுத்திருக்கணும். சரி, இந்த முடிவு எவ்வளவு உறுதியானது? இதுவும் அமைச்சர் பிரஸ் மீட்ல சொன்னது தானா? நாளைக்கு அரசாங்கம் மனசு மாறினா மறுபடியும் டிசிசி முறையை கொண்டு வர வாய்ப்பு இருக்கா? இல்ல, இங்கதான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. என்ன அது? இந்த தகவல் வெறும் செய்தியாளர் சந்திப்புல சொன்னதில்ல. அமைச்சர் இதே விஷயத்த தமிழ்நாடு சட்டமன்றத்துல, ஓ, சட்டசபை இல்லையா? ஆமா, சட்டசபையில பதிவு செஞ்சிருக்கார். சட்டசபையில சொன்னா வெளியில சொன்னா ரெண்டுமே அமைச்சர் சொல்றது தானே. இதுல ஏன் இவ்ளோ பெரிய வித்தியாசத்தை இந்த ஆதாரம் முன்னிலைப்படுத்துது? வெளியில பத்திரிகையாளர்கள் கிட்ட பேசுறது ஒரு அறிவிப்பு. சரி. ஆனா அதே விஷயத்த அவர் சட்டசபையில பேசும்போது அது அவை குறிப்புல, அதாவது அசெம்பிளி ரெக்கார்ட்ல பதிவு செய்யப்படும். ஓஹோ. அப்படி அவை குறிப்புல ஏறிடுச்சுன்னா அது வெறும் வாக்குறுதி இல்ல, அது அந்த துறையோட அதிகாரப்பூர்வமான கொள்கை முடிவா மாறிடும். அப்போ அதை மாத்துறது அவ்வளவு சுலபம் கிடையாது. ஆமா, அதுக்கு ஒரு சட்டரீதியான வலிமை வந்துடும். அப்போ இது கிட்டத்தட்ட அரசாணை மாதிரி ஒரு உறுதித்தன்மை கொண்டதுன்னு சொல்லலாமா? மிக்கச் சரியா சொன்னீங்க. அதனாலதான் இந்த ஆதாரம் ரொம்ப உறுதியா சொல்லுது, அடுத்த ஆட்சேர்ப்பு தனித்தனியாகத்தான் இருக்கும்னு. சூப்பர். ஆதாரம் அமைச்சரோட நேரடி மேற்கோளையே கற்பிடுது. இந்த முறை ஓட்டுநர் மற்றும் நடத்துனரை சேர்த்தெடுத்தோம், அடுத்த முறை எடுக்கும்போது தனித்தனியாக எடுக்க போகிறோம். இதை விட தெளிவான உறுதிமொழி இருக்க முடியாது. இது எதிர்காலத்துல விண்ணப்பிக்க போறவங்களுக்கு ஒரு பெரிய நிம்மதியை கொடுக்கும். கண்டிப்பா. குழப்பம் இல்லாம தங்களுக்கு எந்த வேலை பொருத்தமா இருக்குமோ அதுக்கு மட்டும் தயாராகலாம். ஆமா. டிரைவர் ஆகணும்னு கனவுல இருக்கிறவர் டிரைவிங் பயிற்சியிலையும் அது சம்பந்தப்பட்ட தொழில்நுட்ப விஷயங்களையும் முழுசா கவனம் செலுத்தலாம். அதே போல கண்டக்டர் வேலைக்கு ஆசைப்படுறவங்க அவங்க கணக்கு வழக்கு, மக்கள் மேலாண்மை, முதல் உதவி மாதிரியான திறன்களை வளர்த்துக்கலாம். இது அவங்களோட தயாரிப்பை எளிமையாக்கி அவங்க வெற்றி வாய்ப்பை அதிகப்படுத்தும். இது நிச்சயமா ஒரு வரவேற்கத்தக்க மாற்றம். சரி, ஆட்சேர்ப்பு முறை மாறும்னு உறுதியாயிடுச்சு. எல்லாருடைய மனசுலயும் அடுத்து வர்ற கேள்வி இதுதான். எப்போ அடுத்த அறிவிப்பு வரும்? ஆமா, எப்போ அடுத்த கால் ஃபார்? இந்த விஷயத்துல தான் நாம கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்? ஆதாரம் ஒரு கணிப்பை முன்வைக்குது. அதாவது இந்த யூடியூப் சேனல் அவங்களோட பகுப்பாய்வின்படி 2027ஆம் ஆண்டு புதிய காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு வரலாம்னு கணிச்சிருக்காங்க. நிப்பாட்டுங்க, 2027ஆ? ஆமா, இன்னும் 3 வருஷம் இருக்கே. இது அரசாங்கத்தோட அதிகாரப்பூர்வ அறிவிப்பா இல்ல அந்த சேனலோட சொந்த கணிப்பா? இந்த இடத்துல தெளிவு ரொம்ப முக்கியம். மிகச்சரியான கேள்வி. நீங்க கேட்ட மாதிரி இது அரசாங்க அறிவிப்பு கிடையாது. ஓ, இது அந்த சேனலோட கணிப்பு மட்டும்தான். அமைச்சர் ஆட்சேப முறை மாறும்னு தான் சட்டசபையில சொன்னாரே தவிர அடுத்த ஆட்சேர்ப்பு இந்த வருஷம் நடக்கும்னு எந்த இடத்துலயும் சொல்லல. அப்போ இந்த வேறுபாட்டை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். ஆமா, நிச்சயமா. அப்போ 2027ங்கிற வருஷத்தை அமைச்சர் சொல்லவே இல்ல. இந்த யூடியூப் சேனல் எதுக்காக அந்த குறிப்பிட்ட வருஷத்தை சொல்றாங்க? ஏதாவது உள்தகவல் இருக்கா இல்ல சும்மா ஒரு யூகம் தானா? ஆதாராத விளக்கல, ஆனா நாம யூகிக்கலாம்.
இந்த மாதிரி கணிப்புகள் பொதுவா சில காரணிகளை வச்சுதான் செய்யப்படும். உதாரணத்துக்கு கடைசியா பெரிய அளவுல ஆள் எடுத்தது எப்போ, சரி. ஒவ்வொரு வருஷமும் எவ்வளவு பேர் ஓய்வு பெறாங்க, ம்ஹும். புதுசா எத்தனை பஸ்ஸுகள் வாங்க போறாங்க, அரசாங்கத்தோட நிதி நிலைமை எப்படி இருக்கு, ஓகே. இதெல்லாம் கணக்குல எடுத்து ஆமா. இது எல்லாத்தையும் கணக்குல எடுத்து ஒரு பகுப்பாய்வு செஞ்சு 2027ல ஒரு தேவை உருவாகலாம் அப்படின்னு அவங்க கணிச்சிருக்கலாம். அப்போ இது ஒரு எஜுகேட்டட் கெஸ், ஆனா அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இல்ல. கரெக்டா சொன்னீங்க. இது ரொம்ப முக்கியமான வேறுபாடு. ஏன்னா இத கேக்குறவங்க அரசாங்கமே 2027 தான் வேலை வரும்னு சொல்லிட்டாதான் நினைச்சுக்க கூடாது. கூடாது. இது ஒரு யூடியூப் சேனலின் பகுப்பாய்வு அடிப்படையிலான கணிப்பு. அதுக்கு முன்னாடியும் வரலாம், இல்ல தள்ளியும் போகலாம். கரெக்ட். அமைச்சர் ஆட்சேர்ப்பு முறைய பத்தி பேசினது உண்மை, அது சட்டசபையில பதிவானதும் உண்மை. ஆனா அடுத்த ஆட்சேர்ப்புக்கான வருஷம் என்பது இந்த ஆதாரத்தோட கணிப்பு மட்டுமே. சரி, இத கேட்பவர்களுக்கு தவறான நம்பிக்கை வந்துடக்கூடாது. ஆமா, அதுக்காகத்தான் இது திரும்ப திரும்ப சொல்றோம். சரி, நாம இதுவரைக்கும் பேசின விஷயங்களை எல்லாம் தொகுத்து பார்த்தா கேட்பவர்களுக்கு ஒரு முழுமையான சித்திரம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. முதல்ல அப்பாயின்மெண்ட் ஆர்டருக்காக காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ம் ஜனவரி மாசத்துக்குள்ள நல்ல செய்தி வர வலுவான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வேலைகள் பாதியில நிக்கல, கடைசி கட்ட சரிபார்ப்பு பணிகள் நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு அமைச்சரோட பேச்சும் ஒரு பெரிய ஆதாரமா இருக்கு. ஆமா. ரெண்டாவதா, எதிர்காலத்துல டிஎன்எஸ்டிசி வேலைக்கு முயற்சி பண்ண போறவங்களுக்கு ஒரு சூப்பரான செய்தி. சொல்லுங்க. குழப்பமான டிசிசி முறை இனிமே கிடையாது. பழையபடி டிரைவர் வேலைக்கு தனியா, கண்டக்டர் வேலைக்கு தனியா ஆள் எடுப்பாங்க. இது சட்டசபையில பதிவு செய்யப்பட்டதால இது ஒரு உறுதியான கொள்கை முடிவு. கடைசியா, ரொம்ப முக்கியமா, அடுத்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு எப்போ வருங்கிற கேள்விக்கு இந்த ஆதாரம் 2027ஆம் ஆண்ட ஒரு கணிப்பா சொல்லுது. ஆனா அது ஒரு கணிப்பு மட்டுமே. ஆமா, இது அரசாங்கத்தோட அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இல்ல. இது அந்த யூடியூப் சேனலோட பகுப்பாய்வு மட்டும்தான்னு நீங்க மனசுல வச்சுக்கணும். மிக தெளிவான தொகுப்பு. இந்த 3 விஷயங்கள் தான் இந்த ஆதாரத்துல இருந்து நாம கத்துக்கிட்ட முக்கியமான பாடங்கள். சரி, இந்த உரையாடலை முடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க யோசிக்கிறதுக்காக ஒரு கேள்வியை விட்டுட்டு போறோம். கேளுங்க. ஒரே ஒரு முறை மட்டும் கொண்டு வரப்பட்ட இந்த ஒருங்கிணைந்த ஓட்டுநர் மற்றும் நடத்துனர், அதாவது டிசிசி திட்டத்தை ஏன் இவ்வளவு அவசரமா அரசாங்கம் கைவிடுது? இது ஒரு ஆழமான கேள்வி. இந்த ஒருங்கிணைந்த பதவியால போக்குவரத்து கழகத்துக்கு நிர்வாக ரீதியா என்ன சவால்கள் வந்திருக்கும்? இல்ல, இந்த முறையில வேலைக்கு சென்ற ஊழியர்களுக்கு என்ன மாதிரியான பணிச்சுமை ஏற்பட்டிருக்கும்? ஒருவேளை ஒரே ஆள் 2 வேலையும் பாக்குறதால பயணிகளோட பாதுகாப்புல ஏதாவது சமரசம் செய்ய வேண்டிய நிலை வந்திருக்குமா? நீங்க ஒரு டிஎன்எஸ்டிசி அதிகாரியா இருந்தா இந்த டிசிசி திட்டத்தோட தோல்வியிலிருந்து என்ன பாடத்தை கத்துப்பீங்க? இத பத்தி நீங்க யோசிச்சு பாருங்க.